ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஏமாற்றமே தொடர்கிறதா, உனக்கு உயர்வு வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் தோல்வி தான் எல்லாவற்றையும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். வெற்றியை காணவே முடியலை, உயர்வை காணவே முடியலை, எதுக்கெடுத்தாலும் தோல்வி தோல்வி என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே தடுமாறி கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் இன்றைக்கு உயர்வு வரும்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து திருவளம் பற்றி கொண்டிருக்கிறார். வேதத்தில் தாவீதை குறித்து பார்க்கிறோம். இந்த தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கூட ஏமாற்றம் வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவன் சிக்லாக்கில் இருக்கிறான். சிக்லாக்கில் இவனோடு கூட சேர்ந்து 600 பேர், அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் பொழுது தாவீதும் அவனோடு கூட இந்த 600 பேரும் அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஆனால் அந்த சிக்லாக்கில் அமலேக்கியர்கள் வந்து எல்லாவற்றையும் சூறையாடி அந்த தேசத்தை சுட்டரித்து இவருடைய பிள்ளைகள், உடைமைகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஒன்றையும் மீந்தி வைக்காதபடிக்கு அவர்கள் தங்களோடு சூறையாடி சிறைபிடித்து கொண்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை திரும்ப வந்து பார்த்தால், ஐயோ, எல்லா இழப்பின் மத்தியில் பிள்ளை இல்லை, அது மாத்திரம் உடைமை இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை, தேசத்துக்கு சிக்லாக்கில் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட நிலைமை, எல்லாம் ஏமாற்றத்தை கண்ட நிலைமை. இதே போல இந்த ஏமாற்றத்தின் மத்தியில் அவனுக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை, தைரியப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. அமலேக்கியர்களை தானே நம்ம ஈஸியாக மேற்கொண்டுடலாமே, நம்ம எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து விடலாமே, தாவீதே நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம், 600 பேர் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த 600 பேரும் தைரியப்படுத்துகிறதை விட்டுவிட்டு அவனை காயப்படுத்துகிறார்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தாவீது தன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல தான் இந்த ஏமாற்றத்தின் மத்தியில் யார்கிட்ட போய் நம்ம ஆறுதல் அடைகிறது என்று சொல்லி அழுகை தான் நமக்குள் மிச்சமாக இருக்கும். சிலர் வெளியில் அழுவார்கள், சிலர் யாருக்கும் தெரியாமல் தங்களுக்குள்ளே அழுது கொண்டிருப்பார்கள். இதே போல் உங்களுடைய நிலைமைகள் காணப்படுகிறதோ? அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எதற்கு நெருக்கப்பட்டான் என்றால், ஆறுதலாக இருக்க வேண்டியவர்களுடைய கைகளில் இப்போ கல் இருக்கிறது. எதற்கு என்றால், தாவீதை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டிருக்கும் போது, அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? அந்த தண்டை பின்தொடர்வேனா, அதை நான் பிடிப்பேனா என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். அதற்கு கர்த்தர், அந்த தண்டை நீ பின்தொடர், நீ சகலத்தையும் என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். பாருங்க, இதுவரைக்கும் சுயமாய் சாய்ந்து கொண்டவன், தன் இருதயத்தில் நினைத்ததை செய்தவன். பாருங்க, 1 சாமுவேல் அதே 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவன் சுயமாய் தன் இருதயத்தில் யோசித்து தான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கைகளினால் மடிந்து போவேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தான், எப்படியாவது பெலிஸ்தருடைய தேசத்தில் போனால் தான் நம்ம தப்பித்து கொள்ள முடியும் என்று பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துக்கு போகிறான். அந்த ஆகீஸ் இடத்துல போய் என்ன செய்கிறான்? தங்குவதற்கு அவரிடத்தில் கேட்கிறான். அந்த ஆகீஸ் கொடுத்த ஒரு பட்டணம் தான் சிக்லாக். அந்த சிக்லாக்கில் தான் தேவன் தாவீதை சிக்க வைத்தார் என்று நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இதே போல் நம்ம இருதயத்தில் நினைச்சு போய் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு படிப்பை செலக்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு குடியிருப்பின் எல்லையை செலக்ட் பண்ணாலும் சரி, இருதயத்தின் நினைவெல்லாம் தேவ சித்தம் என்று நினைத்து விடக்கூடாது. தேவ சித்தத்திற்கு காத்திருக்கணும். அந்த தேவ சித்தத்திற்கு எந்த மனுஷன் காத்திருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் ஏமாற்றத்தின் மத்தியில் உயர்வு என்ன செய்யும்? வரும். இவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான்.
30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடரு, நீ சகலத்தையும் என்ன செய்வாய், திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தாவீது ஒன்று கூட குறைபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடி செய்வோம் என்றால் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரும், நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வரும், இழப்பு வராது. மேன்மைக்கு நேராய் நடத்தணும்னா கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனை, தாவீதை போல கர்த்தரிடத்தில் ஆண்டவரே ஆலோசனையை கேட்க, கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.